Hi guys, this is Ramkumar from Hejex Technology. You gotta step out of the darkness if you want to see the light. So CSS ஓட செகண்ட் பார்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ்லேயே பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா பாடி, இந்த பாடி டேக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா யூஆர்எல். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இமேஜுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், எஸ்ஆர்சிங்கிற சோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம யூஆர்எல்லை தான் யூஸ் பண்ணுவோம். யூஆர்எல்லில் போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் காப்பி பாத் சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த பாத்தை மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கணும். ஸ்லாஷ் ஓகே. ஏன் இந்த இடத்துல ஸ்லாஷை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்னலாவோ இன்லைனாவோ தான் இருக்கும். ஸோ இது வந்து பேக்ரவுண்டாக போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இமேஜை வந்து அந்த லொக்கேஷன்லேருந்து வாங்கி தான் நான் யார்கிட்ட கொடுப்பேன்னா HTML கொடுப்பேன். அதனால தான் நான் இந்த இடத்துல ஸ்லாஷை வந்து இன்புட்டாக வாங்குற மாதிரி இந்த சைடு ஸ்லாஷை மட்டும் மாற்றிக்கிறேன். இதே நம்ம எஸ்ஆர்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக அதை அப்படியே கொடுத்தாலே நம்மளுக்கு டேரெக்டாக HTML தான் லோட் பண்ணுது. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராது. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு H2 டேக்கோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். H2 நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா வெல்கம் டு சென்னை /H2. ஓகே, இப்போது நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னாச்சு, அந்த இமேஜ் அப்படிங்கிறது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது பேக்ரவுண்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் இது என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா நோ ரிப்பீட்டுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஒரு டைம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுமோ தவிர அடுத்தடுத்த டைம் வராது. இது வந்து நோ ரிப்பீட். இதே வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வேணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிப்பீட் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். ரிப்பீட் எக்ஸ்னால் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் அந்த இமேஜ் வந்து ஷோகேஸ் ஆகும், எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஒய் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸை மீன் பண்ணும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும் ரிப்பீட் ஒய் அப்படிங்கிறது. இதே இது நான் நோ ரிப்பீட் கொடுத்துட்டேன்னா எனக்கு ரிப்பீட் ஆகாது. நோ ரிப்பீட்னா ஒரே ஒரு டைம் தான் காமிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கலர் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொசிஷனில் வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட்டுன்னு கொடுக்குறேன். ரைட் டாப்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா ரைட் ஹேண்ட் சைடில் மேலே போய் காமிக்கும். இல்லைனா நான் ரைட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ எனக்கு என்னாச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதே வந்து உங்களோட இமேஜ் வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா அது டாப்பில் போய் டிஸ்பிளே ஆகும். ரைட் டாப் அப்படிங்கிறப்போ மேலே போய் எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்றேன். ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு சென்னைங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ரைட் எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் H2 லைன்ஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். மல்டிபிள் H2 லைன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு இமேஜ் வந்து கீழே வராது, அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், இமேஜ் வந்து ஃபிக்ஸ்டாக அப்படியே தான் இருக்குது. இதே இது நான் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்டை எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணும்போது இமேஜும் சேர்ந்து ஹைட் ஆகும். இதுக்கு தான் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்டர். ஸோ எனக்கு வந்து ஒரு பார்டர் வேணும். இப்போ H2K எடுத்துக்கலாம். இந்த H2க்கு மட்டும் எனக்கு எதை வேணும்னா பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து பார்டருங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து நான் என்ன கொடுப்பேன்னா H2க்கு பார்டர் வந்து சாலிடுன்னு தரேன். சாலிட் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், ஸோ ஒரு பார்டர் மட்டும் சாலிட் கலரில் வந்துருச்சு. இதே எனக்கு டாட்டடாக வேணும் அப்படின்னா டாட்டடுன்னு கொடுத்துருவேன். டாட்டட்னா எனக்கு வந்து ஒரு ஹைஃபனாக வரும், இல்லை புள்ளியாக வரும். இது வந்து என்னென்னா டாட்டடுன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்டர் வித் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 2 பிக்சல்னு கொடுக்குறேன். 2 பிக்சல்னால் எனக்கு என்ன ஆகும்னா திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து இதே இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 7 பிக்சல்னு வச்சுக்கலாமே. 7 பிக்சல்னால் எனக்கு என்ன ஆகுது, அதோட திக்னஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து பார்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இதை எடுத்து விட்டுறேன். அடுத்து வந்து எனக்கு வந்து டாப்பில் வந்து டாப்பும் பாட்டமும் எனக்கு டாட்டடாக வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து எனக்கு சாலிடாக வரணும் அப்படின்னா நான் டாட்டட் பக்கத்தில் சாலிடுன்னு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா டாப்பு பாட்டமும் பார்டர் ஸ்டைலுன்னு கொடுத்துட்றேன். பார்டர் ஸ்டைல் வந்து டாட்டட் அப்புறம் சாலிடுன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா டாப்பு பாட்டமும் சாலிடில் வந்துடுது. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எனக்கு எப்படி வருதுன்னா சாலிடாக வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் 3ஆக கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இன்செட்டுன்னு கொடுக்குறேன். இன்செட்னா எனக்கு என்ன ஆகும்னா டாப்பு ஸோ ரைட்டு லெஃப்ட்டு வந்து டிஃபால்ட்டாக சாலிடாக தான் இருக்கும். பாட்டம் வந்து எனக்கு என்னவா வருதுன்னா இன்செட்டாக வருது. இது கிளியரா? ஸோ இதுதான் வந்து பார்டர்னு சொல்லுவோம். தேங்க்யூ கைஸ்.